கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல இந்த கொலையை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். இவருக்காக ஆசராகக்கூடாது, மண் போராடக்கூடாது. அவர் அம்மா அப்பா போல அவங்க சட்டத்தரணிகள் நினைச்சு இவருக்காக போகக்கூடாது. அக்காட மகள் தான், மகள் வச்சு பிரிஞ்சு போன மகளை அவள் சாப்பிடுத்தாள் மகன், எங்களுக்கு மகள் திரும்பி வரல மகன், நாங்க தவிக்கிற மகன், அவள மகன் கொண்டு போய் மகன் கூட்டத்துக்குள்ள இப்படிப்பட்ட மிருகம்னு சொல்லல, அது கூட ஓரளவு பிரச்சனை இல்லை. அதோட ஒரு கேவலமான செயல் செய்தவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே இதை பிடிச்சி சிறை வைக்கிறதெல்லாம் தாண்டி கடுமையான தண்டனை உடனே வழங்கப்படணும். ஏண்டா அப்படி வழங்கப்படுறது மூலம் இதுக்கப்புறமா இன்னொரு தண்டனை இப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திருட்டு கும்பலை ஒரு கொலை செய்யும் அளவுக்கு வளர்த்ததற்கு முற்றுமுழுதான காரணமும் போலீசாரே சாரும். ஆகவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை சரியா கொடுக்கப்படலை. ஆகவே இந்த டவுன் மத்தியில் இருக்கிற சிசிடிவி கேமரா ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம திவாக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையாகவே பார்க்கக்குள்ளேயே கவலையாக இருக்குன்னு என்ன நினைக்கிறீங்க உங்களோட சைட்ல இருந்து? இல்லை, இப்படிப்பட்டவங்க அதான் நம்மளோட மனுஷ கூட்டத்துக்குள்ள இப்படிப்பட்ட மிருகம்னு சொல்லல, அது கூட ஓரளவு பிரச்சனை இல்லை. அதோட ஒரு கேவலமான செயல் செய்தவங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு உண்மையிலே இதை பிடிச்சி சிறை வைக்கிறதெல்லாம் தாண்டி கடுமையான தண்டனை உடனே வழங்கப்படணும். ஏண்டா அப்படி வழங்கப்படுறது மூலம் இதுக்கப்புறமா இன்னொரு தண்டனை இப்படியான பிரச்சனைகள் வராது. அதான் அதை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ இப்படி செஞ்சால் இப்படி ஒரு தண்டனை வழங்கப்படும் நம்ம நாட்டில்னு சொல்லி கண்டிப்பாக அப்படியான செயல்களை குறைக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டத்துக்கு உறுதுணையாக இருக்கிற லோயஸ்னே லோயஸ் யாருமே அங்கள பக்கம் சார வேணாம் என்றதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்குரிய ஒரு இது. அதான் அவங்களே தாங்க தான் செய்தன்னு சொல்லி ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா லோயர்ஸ் யாருமே அவங்களுக்கு ஆஜராக வேண்டாம் உங்களோட கோரிக்கை. உங்களுக்கும் மனிதான அடிப்படை இருந்தா நீங்கள் அதில் ஆஜராக மாட்டீங்க. கோமலா எல்லாருக்குமே தெரியும் அந்த அக்கா செத்து எப்படி இருந்தவன்னு சொல்லி கிணத்துக்குள்ள குற்றவாளியாக இருந்தவ. அப்படிப்பட்டவங்களுக்கு உண்மையாவே என்ன சொல்ற இறக்க குணம் நான் காட்டுறதுல வேலையே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நாங்கள் இந்த தண்டனையை கொடுத்தா தான் இதே போல இன்னொரு பிரச்சனை இந்த நாட்டில் நடக்காம இருக்கும். அதான் உண்மை. அதுக்காக தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்கு. சொன்னாங்களா அதை வீடியோ பண்ணி காட்டுறோம். கட்டாயம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்றைய நாள் 27ஆம் தேதி 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 காந்தி பார்க்குக்கு முன்னுக்கு தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. என்ற நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற ஊடாக இந்த மக்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே போவோம்னே. ரைட், ஓகே.
மகன் மகள் 28ஆம் தேதி மகனே கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இனத்தில் வீசப்பட்டாகும். நாங்க மகனே கொலை செய்யப்பட்ட மருமகளுக்கு நியாயம் வேண்டும். இந்த மருமகளுக்கு நியாயம் வேண்டும். பிள்ளைகளுக்கு தக்க தண்டனை வழங்கணும். கொலையாளி 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 அவருக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொலையாளி கொலையாளி தக்க நடவடிக்கை வேண்டும் 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 எங்களுக்கு அனுமதி தரணும் இல்லைன்னு சொன்னமானே பொதுமக்கள் கையில தரணுமானே நாங்க குலை செய்துமானே நாங்க வீசுமானே நாங்க கிணத்துல போடணுமானே நாங்க அதே கிணத்துல போடணுமானே அதே கிணத்துல நான் போடணுமானே என் மகளை இழந்த மகனே என் மகளை இழந்த மகனே என் மகளை இழந்த மகனே நான் வீட்டு மகனே நான் தப்பிக்க மகனே எங்களுக்கு வாதாடையலாம் மகனே எங்களுக்கு ஒரே தீர்ப்பு கிடைக்கணுமானே ஒரே தீர்ப்பு கிடைக்கணுமானே எனக்கு ஒரே தீர்ப்பு கிடைக்கணுமானே எந்த சட்டத்தரணியும் இவருக்காக ஆசராகக்கூடாது போராடக்கூடாது அவர் அம்மா அப்பா போல அவங்க சட்டத்தரணிகள் நினைச்சு இவருக்காக போகக்கூடாது தாங்க அம்மாங்கிற முடிவு சட்டத்தரணிகளை கும்பிட்டு கேட்குறம்மா. அவர் சடலாக மீட்கப்பட்ட மகனே குறுக்கொண்ட நிலையில மகனே இந்த சட்டத்தரணியும் ஆஜராங்க உங்களை கும்பிட்டேன் ஆசராங்க நாடு உள்ளே சமைக்குது நாங்க பலாபேரும் பத்திரமானே நீங்க எவரும் ஆஜராக மகனே உங்களை புள்ளியா நினைங்க என்ன உங்களோட சகோதரா என்ன மகனே இந்த மகனை ஒரு சகோதரா நினைங்க உங்களோட சகோதரன் மகனே நிலைமை நன்ற மகனே நீங்க ஆஜராக மாட்டேன் எங்களுக்காக மகனே நீங்க ஆஜராக வேணாம். ஜனாதிபதி அவர்களே எங்களுக்கு இந்த கொடுமுறை கொலை செய்தவனுக்கு நாங்கள் கொலை செய்யணும் அவரை கொலை செய்து போடணும் குளத்தில் போடணும். எந்த மகள் இழந்து தந்தாங்க நாளுடைய தாயும் இழந்துட்டோம். எந்த நீதி வேணும் நீதி வேணும்.
என்ற மகன் என் அக்காட மகள் தான். மகள் வச்சு பிரிஞ்சு போன மகளை அவள் சாப்பிடுத்தாள் மகன். எங்களுக்கு மகன் திரும்பி வரல மகன். நாங்க தவிக்கிறோம் மகன். அவளை மகன் கொண்டு போய் மகன் அவளை கல்யாணம் அடிச்சாங்க மகன். அவளை தூக்குமடைக்கு போகணும் மகன். ரெண்டாம் மகன் இல்ல மகன். தங்கமான மகள் உள்ள ஊட்டிக்காரி வா மகனே. ரெண்டாம் மகளை சாப்பிடுத்தா மகனே. ரெண்டாம் மகனே அவளுக்கு நீதி கிடைக்கணும் மகனே. எந்த பெண்களுக்கும் மகனே இப்படியான ஒரு நிலைமை மகனே வரக்கூடா மகனே. எந்த பெண்ணுக்கும் மகனே இப்படியான ஒரு நிலைமை வரக்கூடா மகனே. வரக்கூடா மகனே. வரக்கூடா மகனே. வரக்கூடா மகனே. எந்த புள்ளைய கொலைஞ்சு விட்டார் மகனே. இந்த கல்லிகளை எடுத்து போட்டு இந்த மாலை கொண்டு நாடு உள்ள தாய் பரவ வைக்குது மகனே. இந்த மாலை கொண்டு காட்டுல போட்ட மாதிரி கணத்துல போட்ட மாதிரி அவனையும் போடுங்க மகனே. அவனையும் போடுங்க அவளையும் போடுங்க. கல்லையும் போடுங்க. கொலை செஞ்சு போடுங்க. கொலை வாரணம் போடுங்க. கொலைக்கு தண்டனை கொடுங்க. மரண தண்டனை கொடுங்க. பொம்பளைன்ற பாதுகாப்பு வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். உலகாரனுக்கு மரண தண்டனை கொடுங்க. வேண்டும் 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 கவலையிடமற்ற போலீசாரை கைது செய். பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு எவ்வளோ மக்கள் வந்து போராட்டத்தில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையாகவே வந்து இவங்களுக்கு நீதி வந்து தேவைன்னு சொல்லி எங்களுடைய பேட்டி பேஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நான் சொல்கிறேன். உண்மையாகவே வந்து பாவம் எல்லாருமே வந்து காலையிலேயே வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் நாளையின் கொலைக்கு நீதி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமான காரணம் நானும் திவாவும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கழிச்சது போலவே லோயஸ் வந்து யாருமே வந்து கொலையாளிக்கு வந்து ஆதரவாக வந்து போகக்கூடாது. அதாவது எல்லாருமே வந்து கொலையாளியை வந்து எதிர்க்கணும் என்றுதான் இந்த போராட்டத்தின் நோக்கம். இந்த இப்படியான ஒரு தண்டனை வந்து நீங்கள் கொடுக்குற ஊடாக வந்து இனிமேலும் நாடு வந்து ஒரு ஒழுங்கான ஒரு முறையில் வந்து இந்த நாடு வந்து நடக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நிச்சயமாக இது வந்து ஜனாதிபதியோட கவனத்துக்கு வந்து போகணும். நிறைய பேர் மக்களோட பார்வைக்கு வந்து போகணும். ஒரு உயிரண்டா என்னன்றதை வந்து காட்டணும். ஒரு உயிரை வெளியிட்டு வந்து சும்மா வந்து போயிட்டு இந்த திவா வந்து சொன்னது போல் இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து மிருகத்துக்கு கூட வந்து பாசம் வந்து இருக்கும். வந்து இந்த மனசு வந்து வந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து தெரியலை. உண்மையாகவே அந்த தாயை வந்து அப்படி எடுத்து கொலை செய்து கிணத்துக்குள்ளே போட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதோட சேர்த்து இன்னும் நிறைய உயிர்கள் அதில் இனங்கண்டு கொண்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை மயக்கி அவருடைய தாலி நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இரண்டாவது வம்மியடியூர் 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை அவர்கள் ஓட்டோவில் ஏற்றி வந்து அவர்களிருந்த தங்க நகைகளை அபகரித்துவிட்டு பட்டிப்பளை டெல்லிக்காட்டில் இருக்கின்ற ஒரு மான் கிணறு பாழடைந்த கிணற்றில் அவரை தூக்கி போட்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அவர் அந்த கிணத்தில் போடப்பட்டார்கள். இது சம்பந்தமாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் ஸ்டேஷனில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறைப்பாடுகள் செய்திருந்தார்கள். ஆனால் 28ஆம் தேதியிலிருந்து மார்ச் 20ஆம் தேதி வரைக்கும்
எந்த ஒரு தேடலும் நடைபெற்று அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் வவுனதீவில் காணப்படுகின்ற பத்தியாபுலியைச் சேர்ந்த ஒரு பெண், அதாவது குறிப்பிட்ட பெண் இதே மாதிரி கடத்தப்பட்டு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தையை வயலில் வீசிவிட்டு இவர்கள் அந்த தாயை அதே கிணத்தில் போட்டிருந்தார்கள். அந்த கிணத்தில் அந்த தாய் சத்தம் போடுகின்ற சத்தம் அடுத்த நாள் காலமே ஒரு இளைஞனுக்கு கேட்டதின் பிரகாரம் போலீசாருக்கு அறிவித்த பின்னர் தான் அந்த கிணற்றில் ஏற்கனவே 28ஆம் தேதி கொலை செய்யும் முயற்சியோடு தூக்கி போடப்பட்ட நலாயினி ரவி என்பவர் அந்த கிணற்றில் 22 நாட்களாக கொல்லப்பட்டும் அவர் கண்டுபிடிக்கப்படாமல் அவருடைய பிரேதம் அங்கு கிடந்திருக்கின்றது. இந்த நிலையில் அந்த 3வது பெண், அந்த பொத்தியாவலையைச் சேர்ந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பிரேதம் கூட எடுக்கப்பட்டு இப்போது நீதிமன்ற விசாரணைக்குட்பட்டு 14 நாட்களுக்கு அந்த மரபணு சோதனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 22 நாட்களாக அந்த நலாயினி ரவி என்ற அந்த 4 பிள்ளைகளின் தாயார் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய அந்த அனுதாபத்தை காட்டுவதற்காகவும் இந்த சட்ட நடவடிக்கை விடயத்தில் மிகவும் கவனமாக கையாளுமாறு கூறி இந்த இடத்தில் வந்து காந்தி சதுக்கத்தின் முன்பாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மகஜரை ஜனாதிபதிக்கும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர்களுக்கும் மற்றும் அவர்கள் போருகின்ற ஒரு உருக்கமான விடயம் என்னவென்றால், இந்த படுகொலையை செய்த படுகொலை கும்பல், அதாவது அண்ணன் தம்பி அவருடைய மனைவி என்ற ஒரு கும்பல் இந்த கொலையை செய்திருக்கிறது. இவ்வாறு கொலை செய்த கும்பலுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணியும் ஆஜராக கூடாது. அது ஒரு மோசமான படுகொலை. இப்படிப்பட்ட படுகொலையாளிகளை விடுவிப்பதற்கு முனைவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக அவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள். மிகவும் மனவேதனையோடு காணப்படுகிறார்கள். தங்களை பாதுகாக்க வேண்டிய இந்த போலீசார் அந்த விடயத்தில், அந்த நலாயினி ரவி என்ற விடயத்தில் பாதுகாப்பை வழங்கவில்லை என்ற உரத்த மனவேதனையோடு காணப்படுகிறார்கள். தங்களுடைய மகஜர் மூலமாக இந்த காலம் கடத்தி எடுக்கப்படுகின்ற நீதி என்பது கிடைக்காத நீதி என்று சொல்வார்கள். உண்மையில் அந்த 1வது பெண் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் பிடிக்கப்பட்ட போது அல்லது அவர் மயக்கப்பட்டு அந்த கொள்ளை நடந்த போது இந்த நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த 2வது கொலையை தடுத்திருக்கலாம், 3வது கடத்தலை கூட செய்திருக்கலாம். எனவே போலீசார் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டுகின்றோம். கடந்த காலத்தில் 24 மணித்தியாலத்திற்குள் இந்த பவுனதீவை சேர்ந்த அந்த பெண் விடயத்தில் கைதிகள், அந்த குற்றவாளிகளை அல்லது சந்தேக நபர்களை கைது செய்ததை பாராட்டுகின்றோம். ஆனால் இந்த 22 நாளாக நலாயினி ரவி என்பவர் அந்த பாலடைந்த கிணத்தில் கிடந்திருக்கின்றார். எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கின்றது, பவுனதீவில் இருக்கின்றது, கொக்கடிச்சோலையில் இருக்கின்றது, வெள்ளாவளியில் இருக்கின்றது, களுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றது. இந்த முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் அந்த 22 நாட்களாக அந்த பிரேதத்தை கண்டுபிடிக்கப்படாத ஒரு நிலை இது வேதனையை தருகின்றது. எனவே போலீசார் இந்த விடயத்தில் காட்டுகின்ற அக்கறை போதாது என்று மக்கள் தெரிவிக்கின்றார்கள். இதற்காகத்தான் இன்று அனைத்து மக்களும் திரண்டு வந்து தங்களுடைய மனவேதனையை, தங்களுடைய மனத்தாங்கல் அவஸ்தைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு அவர்கள் விடுக்கின்ற உருக்கமான வேண்டுகோள், இப்படிப்பட்ட படுகொலையாளிகளுக்கு ஆஜராக அவர்கள். ஏனென்றால் படுகொலையாளிகள் தப்பிக்கப்படுகின்ற போது மீண்டும் மீண்டும் படுகொலைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு இதற்கு நீதியான விசாரணை நடைபெற்று சட்டத்தின் பிடிக்குள் இவர்கள் வந்து நியாயமான தண்டனை, இந்த கொலை குற்றத்திற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காடைத்தனமான செயல் செய்கின்றவர்கள் மீது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் விரும்பி என்ற அடிப்படையில் மக்கள் சார்பாக இந்த கருத்தினை முக்கியமான விடயங்களை மட்டுப்படுத்த உண்மையிலே இந்த செயல்கள் முன்னரே கடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நடைபெறுகின்ற பொழுது அதற்கான விடயங்களை உடனடியாக மக்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த போராட்டத்திற்கான முழுமையான ஆதரவை நாங்கள் இதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள், இந்திய தாயத்திலே பல இவ்வாறான கொலை சம்பவங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. இந்த
மாணவியுடைய அந்த கொலை உதாரணமாக வைத்து அந்த கொலையிலே கொலை நடந்த பொழுது எவ்வாறு அரசு செயல்பட்டதோ அதே போல இந்த கொலையை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக எடுத்து அரசு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார்கள். இந்திய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல உண்மையிலே இந்த கொலை சம்பந்தமாக 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது விடயம்தான் கொத்தியாவிலே சேர்ந்த அந்த பெண்ணொருவரும் குழந்தையும் கடத்தப்பட்ட பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அதை அவர்களை கண்டுபிடிக்கிறதிலே நான் நினைக்கிறேன் அந்த போலீஸ் அதிகாரியுடைய பேர் காரதீவை சேர்ந்த நேரன் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி மிக வேகமாக நடந்து கொண்டு அந்த கடத்தப்பட்டவர்களை கண்டுபிடிக்கிறதிலே சிசிடிவியை பார்த்து நடவடிக்கை எடுத்ததை உண்மையிலே வரவேற்கக்கூடிய பாராட்ட வேண்டிய இருந்த பொழுதும் கூட ஒரு 25 நாட்களுக்கு முன்பாக ராப்புலாம் கிராமத்திலே பொழுது கொல்லப்பட்டு சண்டமாக மீட்கப்பட்ட அந்த தாயினுடைய உறவினர்கள் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அந்த நேரத்திலே நேரடியாக போலீசாருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த பொழுது அவருடைய போக்கு சம்பந்தமாக திருப்தி அடையக்கூடிய வகையான பதில்கள் இருந்தது போல தெரியவில்லை. அதிலே முக்கியமான விடயம் அவர்கள் சொன்னார்கள் 40ஆம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வருவதாகவும் கடத்தப்பட்ட அந்த பெண்மணி களுவாஞ்சுடி போலீஸ் பிரிவுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரதேசத்தில் கடத்தப்பட்டதாகவும் இந்த 2 போலீசாரும் தான் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும் சொன்னபொழுது கூட அந்த தாயார் கடத்தப்பட்டு 4 நாட்களுக்கு முன்பு என்ன சந்தித்த பொழுது நான் போலீசார்கள் தொலைபேசி அழைப்பெடுத்து விளையாடும் பொழுது கூட சிசிடிவியை கூட பரிசோதனை செய்திருக்கவில்லை. அந்த தாயார் படுகாமத்திலே இருக்கும் வங்கியிலே இருந்து சில பணத்தை எடுத்து வெளியிலே வந்த பிறகு காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த நேரம் வரைக்கும் அந்த சிசிடிவியை கூட சரியான பரிசோதனை செய்யவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு சடலமாகத்தான் கண்டுக்கப்பட்டது. இந்த 3வது கடத்தல் 3வது சம்பவம் நடக்காமல் இருந்த தாய் கடத்தப்படாமல் சடலமாக இந்த தாய் கூட்டப்பட்டு இருப்பாராட்டு சந்தேகம் அந்த வயது இந்த அண்மையில் நடந்த இந்த பவுனதீவு சம்பவமானது 2ஆம் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம பின்னோக்கி பார்க்க வேண்டும். என்னென்னா 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இந்த பொது போக்குவரத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நகை ஒரு வயது போன அம்மனின் நகையை களவாடப்பட்டது. அப்போ அந்த களவாடப்பட்ட நேரம் இங்கே பொறுப்பு வாய்ந்த போலீஸாரினர் வந்து அதை சரியாக விசாரிச்சிருந்தாங்கண்டா அது திருட்டு சம்பவத்தோட முடிவு பெற்றிருக்கும். அதை விட்டு போட்டு அதுக்கு பிறகு என்னென்னு சொல்லிச்சேன்னா பட்டிருப்போம் அங்கால பாலத்துக்கு அங்கால உட்பட்ட அந்த ஒரு பொம்பளை நலாயினி என்ற பெண்ணை வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. அதாவது கடத்தல் செய்து அந்த கடத்தலோட கொலை செய்யப்பட்டு அபகரிப்பு செஞ்சுருக்காங்க. அபகரிப்பு செஞ்சு அந்த ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்து 20 நாளைக்கு பிறகு அந்த சம்பவம் நடந்திருக்குது. சரி, 28ஆம் தேதிக்கு பிறகு அங்கால ஒரு 20 நாளைக்குள்ளே அடுத்த சம்பவமாக அந்த கொத்தியாவளை பெண்ணை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த குரூப்புக்கு என்ன காரணம்னு சொல்லிச்சுன்னா குறித்த 2ஆம் மாதம் 5ஆம் தேதி இருந்து 3ஆம் மாதம் 19ஆம் தேதி வரை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயும் 1.5 மாத காலப்பகுதி. இந்த 1.5 மாத காலப்பகுதிக்குள்ளேயும் போலீஸார் வந்து தங்களோட கடமையை செய்யலை. தங்களோட கடமையை போலீஸார் செஞ்சிருப்பாங்களா இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு சம்பவம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மக்கள் தங்களை வேலையை விட்டு போட்டு வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசிய தேவைப்பாடும் இல்லை. அதாவது கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை போலீஸார் கொடுக்க தவறியதனால பொறுப்பற்ற போலீஸாருக்கு விசாரணை செய்யணும்னு சொல்லி நான் அண்மையில் ஜனாதிபதிக்கும் கடிதம் அனுப்பியிருந்தேன். நான் அப்போ அந்த கடிதத்தின் பிரகாரம் விசாரணை செய்யணும். அது சம்பந்தமாக சில புலனாய்வினர் என்னட்ட வந்து விசாரிக்காங்க, நீங்கள் எப்படி செஞ்சீங்க, அது செஞ்சது புல உங்களுக்கு பின்விளைவுகள் தெரியுமா என்ன மிரட்டுற தோணியில் காய்ச்சாங்க. எனக்கு அதை பற்றி ஒரு துளியளவும் பயமும் இல்லை. ஆகையால் தான் சில பொறுப்பு வாய்ந்த போலீஸார் இருக்காங்க, அவங்களோட சேவையே நான் பாராட்ட வேண்டியிருக்கும். நேற்று கூட இந்த கல்லடி ஆற்றுல வந்து ஒரு ஆண் வந்து குதித்து இறந்த போது ஒரு மோட்டார் டிராஃபிக் போலீஸார் அவரத்துக்கு தன்னை கடமையை மீறி போய் அந்த நபரை கரையோரம் கொண்டு வந்து சேர்ந்துருந்தார். இவ்வாறான பொறுப்பு வாய்ந்த போலீஸாரும் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த திருட்டு கும்பலை ஒரு கொலை செய்யும் அளவுக்கு பலத்ததற்கு முற்றுமுழுதான காரணமும் போலீஸாரே சாரும். ஆகவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை சரியாக கொடுக்கப்படலை. ஆகவே இந்த டவுன் மத்தியில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ண மறந்தவங்க அப்போ கொத்தியாவளையிலேயோ அங்கே பவுனதீவுலையோ அங்கால உட்பட்ட பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை, பெருமதியாக இல்லை. இல்லாத இடத்துல அங்கே அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்கன்றது நிச்சயமற்ற ஒரு தன்மை. உண்மையாகவே அந்த கொத்து வெட்ட போன ஒரு நபரோ இல்லை பால் எடுக்க போன நபரோ கண்டவடிவாகத்தான் அந்த பெண்ணை காப்பாற்றப்பட்டது. அதிலிருந்து மிச்ச கேஸுகள் கிண்டி எடுக்கப்பட்டது.
அந்த நபரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாட்டி இதுக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு மர்மமாக இருந்திருக்கும். அவர்களுடைய திருட்டு கொள்ளைன்றது நீடித்த வண்ணமாகவே இருக்கும். ஆகவே அரசு முறையான விசாரணையை நடத்தி இந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அத்தோடு பொறுப்பற்ற போலீசாரினை இது சம்பந்தமாக விசாரணை செய்து அவர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றது என்னுடைய ஆவா. நன்றி.